பட்ஜெட்டில் நிறைய புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த திட்டத்திற்கு தேவை நிதி எங்கே இருந்து கிடைக்கும் என்று தெரியவில்லை. ஒன்று. இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக சார்பாக சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள். அதில் சுமார் 15% அறிவிப்புகள் கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளில் 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டிருக்கின்றார். அதில் நிறைவேற்றப்படாத சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பை கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு என்று சொன்னார். இந்த ரகசியம் என்ன என்று இதுவரை தெரிவிக்கவே இல்லை. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வு குறித்து கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அதை நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லி அதற்கு மூடுவிழா கண்டு, இதுதான் திமுகவினுடைய அறிவிப்பினுடைய லட்சணம். அதோடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்தார்கள். அதில் இடம்பெறவில்லை. தமிழக மாணவர்களுக்கு வங்கியில் வாங்கிய கல்விக் கடன் ரத்து என்று அறிவித்தார்கள். அதுவும் அறிவிப்பில் எதுவும் இடம்பெறவில்லை. கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதுவும் இந்த இப்பொழுது இன்றைய தினம் பட்ஜெட்டிலே அறிவிப்பில் இடம்பெறவில்லை. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதுவும் இந்த அறிவிப்பிலே இடம்பெறவில்லை. அதேபோல நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும், கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 4000 ரூபாய் அறிவித்தார்கள். அதையும் அவர்கள் நிறைவேற்றப்படவில்லை. இன்றைய தினம் பட்ஜெட்டில் இது இடம்பெறவில்லை. நாளை தினம் விவசாய பட்ஜெட்டில் இடம்பெறுமோ என்று எதிர்பார்க்கிறார்கள் விவசாயிகள். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைக்கு மானியம் மாதந்தோறும் 100 ரூபாய் வழங்கப்படும் அறிவித்தாங்க தேர்தல் நேரத்தில். அதையும் இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதற்கு அந்த அறிவிப்பு இடம்பெறல. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும் சொன்னாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபா விலை குறைச்சாங்க. 5 என்று தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டு 3 ரூபா தான் விலை குறைச்சாங்க. டீசலுக்கு 4 ரூபா விலை குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைய வரை விலை குறைக்கவில்லை. அந்த அறிவிப்பும் இன்றைய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. அனைத்து உணவுப் பொருட்களும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்படும் என்று சொன்னாங்க. அதுவும் அறிவிப்பில் இடம்பெறல. மின் கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் கணக்கிடப்படும் சொன்னாங்க. ஒவ்வொரு மாதமும் மின் கட்டணமும் ஒவ்வொரு மாதமும் கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு அந்த தொகை நிர்ணயிக்கப்படும் சொன்னாங்க. அதுவும் இந்த அறிவிப்பில் இடம்பெறல. அதோட ரேஷன் கடையில் தற்போது வழங்கப்படுகின்ற சர்க்கரை அளவை 1 கிலோ கூடுதலாக வழங்கப்படும் சொன்னாங்க. அதுவும் வழங்கல. இதெல்லாம் முக்கியமான அறிவிப்பு. எதுவுமே இடம்பெறல. அதோட இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டதிலிருந்து திரு ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிப்பார். அது ஒரு குழு போடுவார். அந்த குழு போட்ட உடனே அதோட முடிஞ்சிடும். அந்த குழு என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது, அரசாங்கத்துக்கு என்ன அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது, இன்று வரை வெளியிடப்படவே இல்லை. நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்படும் என்று தேர்தல் நேரத்தில் அவர்கள் அறிவித்தாங்க. நிதி மேலாண்மை நிபுணர் குழு அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு இதுவரைக்கும் என்ன அறிக்கை தாக்கிட்டது, அந்த அறிக்கையின்படி இந்த அரசு செயல்பட்டதா என்ற வெள்ளை அறிக்கை இதுவரைக்கும் வெளியிடப்படவே இல்லை. இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதில் மட்டும் முனைப்பு காட்டுறாங்க. மக்களுடைய பிரச்சனையை எதுவுமே கவனிக்கவில்லை.
இன்றைய ஆட்சி வெறும் விளம்பரத்தில் தான் ஓடிட்டு இருக்குது. அதோட தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்திருக்கின்றன. இந்த 73 ஆண்டு காலமாக 2021 வரை 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்திருக்கின்றன. அதில் தமிழ்நாடு வாங்கிய கடன் 5,18,000 கோடி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்பட்டு கடந்த 4 ஆண்டுகள் மட்டும் 3,54,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த பட்ஜெட்டுடைய வரவு செலவு எங்களுக்கு கிடைக்கல. நாளை உங்களையெல்லாம் சந்திக்கின்ற பொழுது முழு விவரம் தெரிவிக்கப்படும். ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டு கடன் வாங்குவதில் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய முதலமைச்சர். கடந்த ஆண்டு கூட இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனையை இன்றைய முதலமைச்சர் படைச்சிருக்கிறார். இன்றைக்கு கூட பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்ற திட்டங்கள் தான். எந்த ஒரு புதிய திட்டம் கிடையாது. இன்னைக்கு பட்டா புதுசாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க 5 லட்சம் பேருக்கு. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 25 லட்சம் பட்டாக்கள் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதோட பல்வேறு துறைகள், இன்றைக்கு 1 லட்சம் வீடுகள், புதிய கூட்டுக்குடி திட்டங்கள், ஊரக பகுதியில் 2300 கிராமங்கள் வளர்ச்சி நிதி, புதிய கிராமச்சாலை மேம்படுத்துதல், சென்னைக்கு அருகில் 2000 ஏக்கரில் நினைக்கிறேன் புதிய நகரம் ஒன்று அமைக்கப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் அதிமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்டது தான். அதோட திடக்கழிவிலிருந்து மின்சாரம் தயாரித்தல், அதோட போக்குவரத்து துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் 5000 புதிய பேருந்துகள் வாங்குவதாக போக்குவரத்து மானிய கோரிக்கையில் சொல்லிட்டு இருந்தாங்க. நிதிநிலை அறிக்கையிலும் சொன்னாங்க. ஆனால் புதிய பேருந்துகள் வாங்கினதா இல்லை. கடந்த மேதக ஆளுநர்கள் கூட சுமார் 3600 பேருந்து தான் இதுவரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு 3000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக இன்றைக்கு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வெற்று அறிப்பாக தான் பார்க்கப்படுகிறது. திருக்குறளை மேலும் உலக மொழியில் மொழிபெயர்ப்பும் என்ற அறிவிப்பு புதிதாக எதுவும் இல்லை, ஏற்கனவே இருக்கிறது தான். அதை தொடர்ந்து நடைபெற வேறு எதுவுமே கிடையாது.